Handmade சொந்தங்களுக்கு சுரேஷ் கார்த்திகின் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செஷன் old is gold. இது old is gold கூட தான் வரணும். ஆனா நமக்கு இது ஒரு புது ப்ராடக்டாவே கிடைச்சிருக்கு. என்ன ப்ராடக்ட் அப்படின்றத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் எப்பவும் சொல்றது தான். கமெண்ட் ரொம்ப முக்கியம். கமெண்ட் மறக்காம பண்ணுங்க. வாங்க இந்த செஷன் உள்ள போகலாம். So, இன்னைக்கு நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் இட்ஸ் a personal computer. ஆனா இந்த ஜெனரேஷன் கிடையாது, ஆதியில வந்த ஒரு ப்ராடக்ட். அந்த செல்லத்தை தூக்கிட்டு வாங்கடா. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். இந்த கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த பர்சனல் கம்ப்யூட்டர் வீடுங்களுக்கு அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணி கம்பெனிஸ் நிறைய ரெடி பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்த ஒரு கம்ப்யூட்டர். இப்போல்லாம் சராசரியாக ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டாலே ரேம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 GB ரேமாவது வந்துடுது. அண்ட் ராம் பார்த்தீங்கன்னா ஒரு 32 64 GB அப்படி வந்துடுது. ஆனால் இந்த பர்சனல் கம்ப்யூட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் 64 MB RAM அண்ட் 8 GB ஹார்ட் டிஸ்க். அடேங்கப்பா. நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண காலத்திலேயே 500 GB கிராஸ் ஆயிடுச்சு. 2 GB RAM யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இது எனக்கும் முன்னாடி, அதாவது கம்ப்யூட்டர் வந்த அந்த காலத்தில் எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன்ஸ். அந்த பாக்ஸ்லேருந்து எடுக்கவே கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா மேனுஃபேக்சர் ஆகி வந்ததுலேருந்தே அந்த செல்லோ டேப் எல்லாமே கொஞ்சம் உறிஞ்சு தான் வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன நிலைமை, ஆன் ஆகுதா ஆன் ஆகலைன்னுலாம் சத்தியமாக தெரியாது. அங்கேருந்து வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ரேட்டு கொடுத்து தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க ஆஸ் இட் இஸ் கண்டிஷனில் தான் எடுத்துக்கணும் அப்படின்ட்டாங்க. ஃபஸ்ட்டு அது உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குயிக் கைட், எப்படிலாம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன்னா அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது சயின்டிஸ்ட்டுகளால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த காலம் அது. ஆனால் இப்போ ரொம்ப சிம்பிள், ஒரு குழந்தை கூட பண்ணிடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் அவர் பர்சனல் கம்ப்யூட்டர். வேற லெவல். ஸோ இதுதான் நம்மளுடைய பயோஸ்டார் B5SAF பர்சனல் கம்ப்யூட்டர் யூசர் மேனுவல் சொல்லி போட்டு கொடுத்துருக்காங்க. ஷேப் இந்த ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதில் க்ரீன் கலர் இருக்குது, நமக்கு ப்ளூ கலர் அண்ட் சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு தேவையில்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி டிஸ்க், டிரைவர்ஸ் அண்ட் யூட்டிலிட்டி CD கொடுத்துருக்காங்க. அது கூட ஆடேங்கப்பா ஃப்ளாப்பி டிஸ்க். இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேஷனுக்கு ஃப்ளாப்பி டிஸ்க்னா என்னன்னு சத்தியமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஃப்ளாப்பி டிஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன, ஃபஸ்ட்டு இவரை தூக்க வேண்டாம், நம்ம சின்ன சின்ன அக்சசரிஸை பார்த்துருவோம். ஏன்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அப்போ பாருங்கள் ஒரு செட்டே ஒரு பாக்ஸ்குள்ளே அமைஞ்சு கொடுத்தாச்சு. மவுஸு, இது எத்தனை ப்ரௌசிங் சென்டரில் இந்த பாலை திருடுவோம்னு தெரியல, அவ்வளோ பண்ணுவோம். இந்த பாலை திருடிட்டு வந்துடுவோம், நல்லா வெயிட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ப்ரௌசிங் சென்டர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் ஒரு காலம், அழகிய கணக்காலம். ஆனால் அடுத்த வாட்டி போனால் அந்த ப்ரௌசிங் சென்டர் உள்ளே விட மாட்டான், இவனுக்கு தான் எடுத்துருக்கன்னு தெரிஞ்சிருக்கும். இங்கே எப்படிங்க குத்துது. அண்ட் 2 குட்டி ஸ்பீக்கர்ஸும் கொடுத்துருக்கான். சூப்பர்யா. இப்போலாம் யார் அப்போ இதோட வரும்போது கொடுக்குறா? ஏமாப்பில்ல நீ வாங்கினியா, ஏதாவது கடை கொடுத்தாங்க? இல்லை பார், குட்டி ஸ்பீக்கரோடு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு மானிட்டர்லேயே எல்லா இதுவும் ஆல் இன் ஒன் பிசின்னு கொடுத்துட்றாங்களே, அப்புறம் என்ன. இதுதான் நம்மளுடைய ஜுஸ்கானா சிஸ்டம்.
கவர்லாம் கூட இன்னும் பிக்கவே இல்லை. கவர் நல்லா ஒட்டிக்கிச்சுடா. ஒச்சிக்கிச்சு தௌசர போகிறேன். செம. வாய் எப்படி ஓப்பன் பண்ணிச்சு பார்த்தீங்களா? சூப்பர். அப்புறம் என்ன, இதை அப்படியே இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இதோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஓகேவா? என்கிட்ட வந்து ஒரு உடஞ்ச மானிட்டர் தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதில் வெறும் விஜே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. விஜே கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் இதிலே கனெக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்போ வர சிஸ்டம்லாம் மொபைல் டேரெக்டாக இதிலே வந்துடும். அண்ட் ஈத்தர்நெட் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் டிசி பவர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒரு மைக்கு, ஒரு ஆடியோ ஹெட்ஃபோனுக்கு, அப்புறம் 3 யூஎஸ்பி கொடுத்துருக்கான்ப்பா. பரவாயில்லப்பா. அதுக்கப்புறம் இதுதான் பயோஸ்டார் B5SAF இந்த மாடல் நம்பர். நல்ல ஒரு ஸ்மெல்லு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இவனை பார்த்துருப்பீங்க. இவன் தான் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு ரிவ்யூவில் போட்டுருக்கிறோம். இவரை இப்போது பவர் சப்ளைலாம் கொடுத்து செக் பண்ண போகிறோம். அண்ட் விஷுவல் வந்துடுச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். Okay, monitor. Itu dong monitor. Semua udah kunci. வேண்டிக்கிறேன் வரணுன்ட்டு. ஆன் ஆயிட்டப்பில். ஓகே. ஸோ சிஸ்டம் வந்து ஆன் ஆகுது. ஆனால் வந்து ரேமும் ஹார்ட் டிஸ்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதை அப்கிரேட் பண்ணிட்டு இன்னொரு வீடியோவில் அதில் என்ன மாதிரியான சாஃப்ட்வேர்லாம் ஏற்ற முடியும் அப்படின்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்ததில் விண்டோஸ் 98 அதுதான் நம்ம வந்து போடலாம்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. அதுக்கப்புறம் 2000 வரைக்கும் போட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போதைக்கு எனக்கு என்ன ஒரு ஆசைனா, இந்த கீபோர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அனலாக் சிஸ்டமில் வருது. அதான் மவுஸ் வந்து கீபோர்ட்லேயே கனெக்ட் ஆகிடுது. கீபோர்ட்லேருந்து ஒரே ஒரு யூஎஸ்பி போய் கனெக்ட் ஆகுது. இப்போ நம்ம இந்த சிஸ்டமில் இந்த கீபோர்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பால் மவுஸோட அந்த ஸ்மூத் வந்து லேசரில் கிடைக்கலாம். நிறைய இப்போ வந்து கேமிங் மவுஸ் அது இதுன்னு வந்துருச்சு. பட் இருந்தாலும் இதோட ஸ்பெஷாலிட்டி அது வேற லெவல். ஸோ நம்ம வந்து இந்த மவுஸையும் இந்த கீபோர்டையும் நம்மளுடைய இந்த ஒர்க்கிங் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வந்து இந்த விண்டோ கீ அமுக்குவோம். வந்துருச்சு. செம ஸ்மூத் பா. நான் அழகாக மூவ் ஆகுது பாருங்க. இது பாருங்க, நான் மேலே என் செஸ்ஸில் வச்சு கூட பண்ணி காமிக்கிற பாருங்க. ஸோ இது பால் மவுஸ்ன்றதுனால நம்ம எனி ஆங்கிள் பண்ண முடியாது. ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான். பட் உண்மையாகவே சூப்பராக இருக்குது. அண்ட் இட் ஸ்டில் ஒர்க்ஸ் லைக் வெரி நியூ. புதுசு தான். பட் இருந்தாலும் இவ்வளோ வருஷத்தில் இந்த அதான் அப்போ வந்த ப்ராடக்டோட அந்த டியூரபிலிட்டி இப்போ இருக்கிற ப்ராடக்டில் ரொம்ப கம்மின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ இத்தனை வருஷம் எப்படி பார்த்தாலும் ஒரு அங்கிள் ஒரு 25 இயர்ஸ் இருக்குமா? இது 28 இயர்ஸ் எக்ஸாக்ட்லி. ஸோ அந்த 28 வருஷம் ஒரே பாக்ஸில் இருந்தும் அது எந்த ஒரு துரு பிடிக்காம அவ்வளோ அழகாக போட்ட உடனே அந்த சர்க்கியூட் போர்ட்ஸ் பாருங்கள். இப்போல்லாம் சிப்பு அது வந்து டைரக்ட் மோல்டில் அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. அண்ட் பழசு என்றைக்குமே பழசு தான். தட் இஸ் கால் ஓல்ட் இஸ் கோல்ட். சூப்பர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பயோஸ்டார் அப்படின்ற இந்த பிசியை வந்து செக் பண்ணுறோம். அடுத்த வீடியோவில் நான் டெஃபினட்டாக இதை வந்து ஒர்க் பண்ண வச்சுட்டு உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க்லாம் போட்டு உள்ள ஒரு சின்ன ஒரு ப்ராசஸே காமிச்சிடுறேன். அண்ட் இதோட இந்த செஷன் முடியுது. இந்த ப்ராடக்டோட ஃபுல் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இது இப்போ வேணும்னாலும் ஒரு ஃபியூ பீசஸ் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். 64 MB ரேம் அண்ட் 8 GB ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 98 விண்டோஸ் 98ஓட வருது. ஆனால் சிடியாக கொடுத்துட்றாங்க. நம்ம தான் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். பட் இதில் ஹார்ட் டிஸ்க் ரேம் போயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு போடுறேன். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 ஸ்பீக்கரு, கீபோர்டு, மவுஸு,
பவர் சப்ளை எல்லாம் செட்டாகவே வந்துடுது. நீங்கள் மானிட்டர் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம், இப்படி தான் அப்பாலாம் ஆரம்பித்தோம், இந்த சிஸ்டம் இந்த மாதிரி கான்ஃபிகரேஷனில் தான் ஆரம்பித்தோம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த சிஸ்டம் உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். வெரி ஃபியூ நம்பர் ஆஃப் பீசஸ் தான். நான் அப்போ பார்க்கும்போதே ஒரு 5-6 பீஸ் தான் இருந்தது. ஸோ அவுட் ஆஃப் எக்ஸைட்மெண்ட் நான் ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்தேன். அந்த அட்ரஸு அவரோட கான்டாக்ட் நம்பரும் போடுறேன். வேணுன்றவங்க வாங்கி சும்மா கூட வீட்டில் வைங்க. அது ஒரு காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷமா இருக்கும். that is called old is gold. ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் ரொம்ப முக்கியம், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ until next video, this is bye from Suresh Karthik from Handmade.